ஹாய் ஹலோ வெல்கம் டு அத்தை சமையல். இன்றைக்கி நம்ம அத்தை சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காசி ஹல்வா தான் பார்க்க போகிறோம். இந்த காசி ஹல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை கலரில் இருக்கிற பம்ப்கின் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன பம்ப்கின் தான் எடுத்துருக்கிறேன். பம்ப்கினோட தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு கேரட் சோவும் இல்லையா அதில் வச்சு சீவிக்கலாம். சீவிட்டு அந்த தண்ணி எடுத்து கொட்டிடாமல் இட்லி துண்டில் நம்ம அதை வடிகட்டிடலாம். இப்போ நான் இட்லி துண்டு எடுத்துருக்கிறேன். இந்த இட்லி துண்டில் நான் பம்ப்கினை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிடலாம். வடிகட்டின பிறகு அந்த தண்ணி எடுத்து கீழே ஊற்றிட வேண்டாம். இந்த தண்ணி தான் நமக்கு இந்த பம்ப்கினை வேக வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு இந்த ப்ரொசீஜர் நீங்கள் யோசிப்பீங்க, இதை அப்படியே போட்டு பண்ணிடலான்னு. பட் நான் இந்த மாதிரி ஏற்கனவே செஞ்சு பார்த்தேன். ஒன்றா போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்தேன். பட் அந்தளவுக்கு எனக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கல. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்பவும் செய்கிற அந்த கூட்டு மாதிரி தான் வந்துருந்தது. இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நான் அடுப்பில் பேனை வச்சிடுறேன். பேனை வச்சதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு கேஷ்யூ நட்ஸ் இருக்கு இல்லையா அதை வறுத்து எடுத்துடலாம். இப்போது அதே பேன்லேயே நான் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தேன் அந்த தண்ணி எடுத்து ஆட் பண்ணிடுறேன். அந்த தண்ணி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபில்ட்ரு பண்ண பம்ப்கின் எடுத்து உள்ளே போட்டுடலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னா சாஃப்ரான், நமக்கு தேவையான அளவு இனிப்பு, ஏலக்காய் தூள், அப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு. இனிப்பு நீங்கள் நான் இதில் நான் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் சுவைக்கு ஏற்ப தான் அது. இப்போ நான் பம்ப்கின் ஆட் பண்ணிடுறேன். பம்ப்கின் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த பம்ப்கின் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வேகணும். வேகாமல் இருந்துச்சுன்னா அது நறுன்னு வாயில் படும், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ நல்லா குக் ஆகணும், அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது சாஃப்ரான் ஆட் பண்ணிடலாம். இப்போயே சாஃப்ரான் ஆட் பண்ணால் தான் நமக்கு அது நல்லா குக்காகி நல்ல கலர் வரும், நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். நீங்கள் இன்கேஸ் சாஃப்ரான் இல்லைன்னு யோசிச்சிங்கன்னா கேசரி பவுடர் இப்போ ஆட் பண்ணாதீங்க, அட் லாஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேசரி பவுடர் போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சுகர் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெந்து வரும்போது இதோடைய கலர் நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. பட் இன்னும் கண்ணாடி பதத்துக்கு வரல, இன்னும் வரணும். இப்போ நான் இருக்கிற ஏலக்காய் தூளையும் அதுக்கப்புறம் ஜீனியையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண வேணாம், கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே போதுமானது. இப்போ நம்மள்ட்ட இருக்கிற அந்த கேஷ்யூ நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு நாள் கிளாஸியான ஒரு பதத்துக்கு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இந்த அளவுக்கு வரும்போது நம்ம ஸ்டவ்வை இறக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எல்லோருடைய என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.